எல்லாருமே நல்லவங்க தான். இங்க என்ன அது ஏதோ ஒரு வேற்றுக்கிரகத்திலிருந்து வந்தவர் மாதிரி இந்த கேரக்டரை பார்த்துட்டு இது ஏதோ புதுசா ஒரு ஒரு ஏலியன் என்னடா ஒரு ஏலியன் மாதிரி இந்த நல்லவனா நல்லவனா அப்படி இருக்கிறாங்க. சமுத்திரக்கனி வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. அவர் வந்து 95ல லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு நடிக்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்றாரு. நான் அப்போ வந்து அசோசியேட் கேமராமேன். சமுத்திரக்கனி கூப்பிட்டு க்ளோஸ்அப்ல ஹீரோயின் க்ளோஸ்அப் வச்சு நீ கேமராவோட பாரு அப்படின்னு முதல்ல நான் கேமராவோட போய் அவரை பார்க்க வச்சுட்டு நான் கிளாப் வச்சு காமிச்சு இப்படி அடி அப்படின்னு சொல்லி நான் சமுத்திரக்கனியை முதல்ல ஃப்ரேம் பார்க்க வச்சது. அவர் இப்படி வருவாருன்னு தெரிஞ்சல. எனக்கு அந்த சிரமத்தை குறைக்கணும். அன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது எல்லாமே நார்மல் லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் கெமிஸ்ட்ரி, இன்டிமசி வைப். தட்ஸ் இட். அதுதான் வந்திருக்கும். எல்லாமே ரொமான்டிக் எதுவுமே பண்ணல. தமிழக மக்கள் நிச்சயம், அதாவது யாரு என்ன சொன்னாலும் மக்கள் நாங்க நம்புறோம். என்னன்னா மக்களுக்கான படமா நாங்க எடுத்துருக்கோம், நாங்க நம்புறோம். அவங்க முடிவு பண்ணணும். மாலைமலர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட திருமாணிக்கம் டீம் இருக்காங்க. எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்காகனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்லவங்களை வச்சு ஒரு படம் பண்றதுன்னு இருக்குல்ல, அதுவும் ஒரு கம்ப்ளீட்டா படம் முடிகிற வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸோட படம் பார்த்துட்டு வெளியில போறோம் அப்படின்றது, அப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் தந்துருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, நன்றி. நான் படம் பார்த்துட்டேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த ஆரம்பம் அப்படின்றது இருந்தது உங்களுக்கு, திருமாணிக்கமுக்கும் உங்களுக்கும்? நீங்க சொன்ன கேள்வியிட நல்லவனை பார்க்கறது அரிதாக இருக்குன்ற அது இந்த கேள்வி இருக்குல்ல, அது ஏன் இந்த கேள்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். இங்க என்ன அது ஏதோ ஒரு வேற்றுக்கிரகத்திலிருந்து வந்தவர் மாதிரி இந்த கேரக்டரை பார்த்துட்டு இது ஏதோ புதுசா ஒரு ஒரு ஏலியன் என்னடா ஒரு ஏலியன் மாதிரி இந்த நல்லவனா அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் சமீபத்து வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்படி நம்ம ஒரு ஒரு நேர்மையா இந்த காலத்தில் இருக்க முடியும், இருந்து பாருங்களே அப்படின்னு நாம ஒரு சவால் மாதிரி, நாம ஒரு சேலஞ்சிங் மாதிரி விட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கேரக்டர் செஷன் கொண்டாட எப்படி இருக்கும், அப்படி ஒரு தாட்ல ஒரு உண்மை சம்பவத்தை புனைவா வச்சுக்கிட்டு பண்ண படம் அந்த மாணிக்கம். ஓகே. ஆனால் அனன்யா மேம், ரொம்ப ஹாப்பி மேம் மறுபடியும் தமிழ் சினிமாவை பார்க்கறது. உங்களோட கேரக்டரும் அதில் பயங்கர அழகாக பண்ணியிருந்தீங்க. அதான் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்லேயே எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. சொல்லுங்கள், உங்களுக்கும் திருமாணிக்கத்துக்கும் எப்படி இருந்தது அந்த ஒரு கதையாக கேட்கும்போது, அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி? கதையா கேட்குற டைம்லே அந்த கேரக்டர் வாஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா சில கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ். அம்மா கேரக்டர் பண்றோன்றதுனால அம்மா கேரக்டர் பண்ற அது இல்ல, பிகாஸ் நான் முன்னாடி பண்ணிருக்கேன். ஆமா, பட் இவ்வளோ பெரிய 2 குழந்தைகளோட அம்மாவா நடிக்கிற டைம்ல தட் ஷுட் சூட் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்செப்ட் பண்ணும் மக்கள், அப்படி ஒரு ஒரு இது இருந்தது. ஸோ அது பட் ஒரு அளவுக்கு வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டே அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் தான் இருந்தது. ஒன்ஸ் ஐ கெட் ரெடி வித் த காஸ்டியூம் எல்லாமே ஆனதுக்கப்புறம் அதுவும் போச்சு. இந்த மாதிரி 2 குழந்தை இருக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை. பிகாஸ் நம்ம கேரக்டருக்குள்ளே வந்த பிறகு அது மர்ஜ் ஆகிடும்ல வித் த வில் மர்ஜ் வித் த கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டருக்கு வந்து ஷேட்ஸ், பல விதமான ஷேட்ஸ் இருக்கு. ஷீஸ் ஹாப்பி, ஆனால் ரெப்ரசன்டிங் உமன், ஆமாம், சாக்ரிஃபைஸ் பண்ணுற உமன் இருக்கு. ரெப்ரசன்டிங் நம்ம மக்கள், என்ன ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல விதத்தில் இருக்கிற ஒரு ஷேட்ஸ் இருக்கு கேரக்டருக்கு. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். டு ஆக்ட், டு even it is a phone ஒரு phone conversation ஆனாலும் we have to imagine the opposite person. அந்த பக்கம் இருந்து பேசுறாங்க, அவங்க இந்த மாதிரி தான் எமோஷன் பேசுவாங்க, அது இவங்க கரெக்டாக நமக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்தது. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசுவாங்க. ஸோ டோட்டல் த ஹோல்
செட் அட்மாஸ்பியர் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க டு பில்ட் த கேரக்டர். சூப்பர். இளவரசி சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறது. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மீட் பண்ணோம். கட் பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களை ஸ்க்ரீனில் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இன்டர்வியூன்றது எப்போயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். விடுதலைக்கு அப்புறமா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் விடுதலை சார். ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேணாம், எப்பயுமே அது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்கும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்ஸ் டு யூ. நீ வந்து பர்டிகுலராக ஃபோன் சீக்வன்ஸ் வந்து சொன்னார்ல, அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நடித்தது. தேங்க்ஸ் டு யூ. அதனால் ஒரு படத்தை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டே அதுதான். ஒரு ஆடியனும் நீங்கள் வந்து ஒரு வேடியன் மாத்திரம் இல்லை, இவரை ரிவ்யூ பண்ணிட்டீங்க ஒரு மூவியை. அது நீங்கள் சொல்லும் போதே தெரியும் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அந்த மாடுலேஷன் சொல்லிடும். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் வந்து என்னென்னா வி என்ஜாய் தட் சீக்வன்சஸ். அது வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படும் போது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலன்னு பரவாயில்ல, அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு யூ. சொல்லுங்க வேற. அந்த விடுதலையோட அந்த சீக்வன்ஸ், அந்த பிளேவை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்துச்சு. ஏன்னா அது திருமாணிக்கம் பத்தி தான் வந்திருக்கோம், இருந்தாலும் எனக்கு அது ஒரு 2 நிமிஷம் எனக்கு அது தனியா பேசுவாங்க. ஏன்னா அது ஆரம்பிச்சு அங்க போயிடும், இவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஸோ மாணிக்கத்தை பொறுத்த மட்டும் நான் தம்பி நந்தா பெரியசாமி, சமுத்திரக்கனி, நாங்கெல்லாம் வந்து எல்லாரும் 2 சின்ன பசங்க. எனக்கு வந்து ஒரு அடுத்த டீம், எனக்கு ஒரு 10 years ஜூனியர் தான் ஏஜ் வைஸ். பட் நம்ம வந்து சமுத்திரக்கனி வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. அவர் வந்து 95ல் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நடிக்க அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றாரு. நான் அப்போ வந்து அசோசியேட் கேமராமேன், அம்பாசமுத்திரத்தில் ஷூட்டிங். அப்போ கேமராமேன் வந்து சென்னை போயிட்டார், நான் ஆப்ரேட் பண்ணுறேன். அப்போ கிளாப் அடிப்பாங்க முதல்ல. இப்போ எப்படின்னா கிளாப் இங்கே வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸில் வந்து இங்கே அடிச்சுட்டு அடுக்கிட்டேன். புது பசங்க க்ளோஸ் இவ்வளோ இருக்கும், புது பசங்க அவன் ஃப்ரேம் யார் இங்கே அடிப்பான் அங்கே அடிப்பான், பெரிய டென்ஷனாக இருக்கும். நல்லா சமுத்திரக்கனி கூப்பிட்டு க்ளோஸ்அப்பில் ஹீரோயின் க்ளோஸ்அப் வச்சு நீ கேமராவில் பாரு அப்படின்னு முதல்ல நான் கேமராவில் போய் அவரை பார்க்க வச்சுட்டு நான் கிளாப் வச்சு காமிச்சு இப்படி அடி அப்படின்னு சொல்லி நான் சமுத்திரக்கனியை முதல்ல ஃப்ரேம் பார்க்க வச்சது. அவர் இப்படி வருவாருன்னு தெரிஞ்சில்ல, எனக்கு அந்த சிரமத்தை குறைக்கணும் அன்னைக்கு. இவர் இங்கே அடிச்சு இங்கே நான் அதுக்கு ஜூம் ஒயிட் பண்ணி திருப்பி வந்து, ஏன்னா அப்போ வந்து வித்தவுட் கிளாப்போட வெரி டிஃபிகல்ட் டு எடிட். இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிப்பீட் பண்ணிக்கலாம், அடுத்த செகண்ட் தட்டினா வந்துடும். முதல்ல அப்படி இல்லை, அது ஒரு பெரிய மெக்கானிக்கல் வேலையாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பெருமை என்னென்னா அவரை முதல்ல ஃப்ரேம் பார்க்க வச்ச ஒருத்தர் இன்னைக்கு வந்து வளர்ந்து ஒரு வில்லனா, ஒரு ஆக்டரா, டைரக்டரா வந்து இந்த படத்தில் ஹீரோ. அதனால நாங்கள் அப்பப்போ பார்த்துப்போம், ஆனால் பேசினது அதேமாதிரி நந்தா பெரியசாமி நடிகராக என் கூட வந்திருக்காரு. ஒரு எங்கள் ஊர்க்காரரு, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த அங்கேருந்து இந்த கதைகள் ஒரு சொல்கிற கதை மனிதர்கள் வந்து எனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. வீட்டை சுற்றி வேடிக்கை பார்த்து அதுலேருந்து அந்த எமோஷன்ஸ்லேருந்து நம்ம அந்த இப்போ சொன்னாங்களே ஷேட்ஸ், அந்த ஷேடெல்லாம் நம்ம அங்கேருந்து கிரகிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு வந்தப்புறம் இன்னும் அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக அதை ஃபீல் பண்ண முடியுது, ஒரு சைக்காலஜியை ரீட் பண்ண முடியுது, ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடியுது. இது எங்கேயாவது நமக்கு பயன்படும். அப்படி ஒரு இதுதான் மாணிக்கத்தோட ஒரு கான்செப்ட். ஏன் நீங்கள் வந்து சொல்லும் போதே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வச்சு அப்படின்னா நம்ம வேற ஆல் வெரி அர்ஜென்சி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், வருஷத்துக்கு 365 நாள் தான், மாதத்துக்கு 30 days தான். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், எது சரி எது தப்புங்கிறத விட வி நீட் மோர். அதில் ஒரு ரன்னிங் இருக்குது மைண்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளை ஸ்லோ பண்ணுது மைண்டை. அதனால அதை நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி அப்படியா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் நார்மல், ஆனாலும் சர்ப்ரைஸ் பண்ணுறான். ஒரு ஹானஸ்டி அப்படிங்கிறது வந்து கொஸ்டினபிளாக இல்லை, அது வந்து கொஸ்டின் இல்லை. லைஃபோட ஹியூமன் சைக்காலஜியில் அது ஒரு மிக்ஸ்டு அப்ளிகேஷன் தான். ஆனாலும் அதை ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி நமக்கு வர்றதெல்லாம் நிறைய நெகட்டிவ் ஷேடு வருது. அதனால இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஒரு ஆடியனாகவும் யோசிக்கலாம், ஒரு சோசியல் கான்செப்டாகவும் யோசிக்கலாம், பர்சனலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதாகவும் யோசிக்கலாம். இந்த சோ மெனி வேஸில் யோசிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போதே நிறைய விஷயங்களை பேச வைக்கிற மாதிரி கேட்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். அண்ட் உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். ஏன்னா தொடர்ந்து எனக்கு என்னன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் வரும்போது அந்த கதையை உண்மையாக மாற்றிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தான் இளவரசி சார். அவர் அந்த சீனுக்குள்ளே வந்தாருன்னா அந்த கதை உண்மையாக மாறிடும். எல்லா இடத்துலையும் அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்துலையும் அந்த ஸ்டாக் அப்படின்றத கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அதான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அண்ணன் வந்து எனக்கு ஸ்கிரிப்டும் ஹெல்ப் பண்ணுவார். அங்கே கேரக்டர் பொசிஷன் எப்படி உட்காருங்க, ஒரு பெரிய முக்கியமான சீக்வன்ஸில் நான் வேறு மாதிரி இவங்களை போர்ட்ரேட் பண்ணி நிற்க வச்சுருந்தேன்.
அவர் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தான் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எந்தவித ரெசிலேஷன் இல்லாமல் நந்தா கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அனன்யாவோட கேரக்டர் எனக்கு மைண்டில் இருக்குது. ஏன்னா நாங்கள் பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்க அது ஏறிக்கிட்டே இருக்கும். மாணிக்கம் என்ன பண்ணுறான்னு தெரியுது, இந்த மூடு தெரியுது. அப்போது அனன்யா வந்து இருக்கிற டைட்னஸ் கொடுத்தா தான் அந்த 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 மெசேஜ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும் கணவனோட. அங்கே இருக்கிற பிரச்சனை நிறையா, பாப்பாவுக்கு பேச முடியாது, ஒருத்தருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய இஷ்யூ இருக்குது, கையில் காசு இருக்குது. அதில் என்ன பியூட்டினா அவளுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு இன்னசென்டான ஒரு ஒய்ஃபு போய் அவன் ப்ரெஷர் பண்ணி ஏற்றி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான். இப்போ இதில் இருக்கிற நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தெரியாததா புருஷன் சொல்கிறத கேட்க மாட்டேறா. அது ரொம்ப சிக்கலான ஒரு சேலஞ்ச் டு அனன்யா அண்ட் வெரி பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் ஃபார் அஸ். அதை ப்ளே பண்ணுறது அவங்க போய் நின்னா போச்சு. பாடி லாங்குவேஜில் ஆர்டிஸ்டோட ஸ்டேஜிங் ரொம்ப முக்கியம் ஒரு மூடு ஒரு ஃப்ரேம். அதனால எனக்கு அதை பார்த்தேன் முடியல, அதனால போய் நான் கை பிடிச்சிட்டு உட்காரணும் அப்படின்ட்டு அது ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா போயிருக்கணும். கிடைக்காது பேசிக் அண்ணன் கேமராமேன் இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை சார், அந்த பாயிண்ட்டை நின்று 100 பக்கம் டயலாக் இருக்கு. அது வந்து அன்யாவோட இண்டிவிஜுவல் இது என்னன்னா ஷீ கேன் அண்டர்ஸ்டுட் அண்ட் கன்வே ஹர் பாடி லாங்குவேஜ் சைலன்ஸில். அது தான் ஒரு ஒரு நேரடியாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. அந்த ஏஜுக்கு அது அந்த மலையாள ப்ரீடு அது வந்து ரியலி ரெஸ்பெக்ட் அண்ட் மை லவ் மை டியர். அது ரொம்ப பர்ஃபெக்டாக கன்வே ஆயிடும். அது ஒரு டைரக்டருக்கு வந்து நினைச்ச விஷயம் ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே என்ன சந்தோஷம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? என்ன யோசிச்சமோ அது ஸ்க்ரீனில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிஆர் வந்து யார் ஆர்டிஸ்ட் தான், பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து பிஆர் தான் கொடுக்கணும். பிஆர் கொடுத்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம். ஒரு சக்ஸஸ்ங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா. நாட் ஓன்லி டைரக்டர், நாட் ஓன்லி ப்ரொடியூசர், நாட் ஓன்லி ஹீரோ, நாட் ஓன்லி ஹீரோயின், போஸ்ட் ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு கூட அதில் வந்து ஒரு அந்த போஸ்டருக்காக 10 ரூபா கொடுப்போம் தர்றேன்னு வாங்க. ஒரு படத்தோட வெற்றிங்கிறது ரூட் காசை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போகும். அது கனெக்ஷனால தான், அது எமோஷனல் கனெக்ஷன் மாத்திரம் தான் நம்மளை ஒர்க் அவுட் பண்ணும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படம் எடுத்திருக்கோம். நிச்சயமாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்ததுனால உங்கள்கிட்ட நான் அவங்கள பேச வேண்டியிருக்கு. கேளுங்க. எனக்கு அந்த நீங்க பாக்குற அந்த விஷுவலை எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு சார். ஏன்னா நீங்க சொன்னீங்களே இப்போ அந்த சீனா போகும்போது நமக்குள்ள ஒரு கதை ஓடும் அப்படின்னு. அது ஆமா இல்ல இப்ப கனிக்கு எனக்கு காம்பினேஷனே கிடையாது. ஆனா நான் கனியோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன். அது கோபமாவும் பேச முடியாது. அப்புறம் கூட கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போறது, அங்க போய் சரி பண்றது, என்னென்னமோ முயற்சி பண்றோம்ல. ஒரு குடும்பம் ப்ராக்டிக்கலா என்னென்ன முயற்சி பண்ணோம். இது சினிமா ஃபீல்ல இருக்காது உங்களுக்கு. ஒரு சினிமா ஃபீல் இருக்காது. ஒரு குடும்பம் ரியலா பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி என்ன படம் பார்த்து முடிச்ச ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விமர்சனம் சொல்லும்போது இந்த படமும் அந்த படமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கம்பாரிசன் பிளாக்ல வந்துடுறாங்க. அப்படி உங்களுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் நான் வந்து என்ன சொன்னா, இது வந்து லாட்ரின்றது கதை கிடையாது, நேர்மை தான் கதை. இப்ப இந்த படத்தை தெலுங்கு பதிப்பு வாங்குறவங்க கேட்டாங்க, எங்க ஊர்ல லாட்ரி இல்லையே, உங்க ஊர்ல நேர்மை இருக்குல்ல அப்படின்னு. இது வந்து லாட்ரின்றது போய் பணம்ன்றது போய் ஒருத்தருடைய நேர்மைன்ற மாதிரி கதை மாறிடுச்சு. அதனால வந்து ஒரு களத்துல எல்லாருமே கதை எடுக்கலாம். நாம எப்படி பிரசன்ட் பண்றது, வானத்தை புலம்பும் ஆனந்தம் இருந்துச்சு. ரெண்டு களம் வந்து மகாபாரத ராமாயணம் என்ன, அதுல இருந்து என்னத்தை மாறுபட்டு கதை எடுத்துருக்கீங்க? எதுவும் பண்ண முடியாது. 116 117 கேரக்டர் மகாபாரதம். எல்லாரும் பூராமே ஒன்னோட ஒண்ணு என்ன வேண்டும், கான்ஃபிளிக்டோட. அது இது எல்லா சைக்காலஜி இருக்கு, ஹியூமன் சைக்காலஜி பூரா இருக்கு. ராமாயணம் வந்தீங்கன்னா அழகியல் இருக்கு, அழகியல் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஒரே கதை, அது என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆகுது, இந்த எமோஷன் எப்படி அதில் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் இந்த வித்தியாசம். அதுதான் வித்தியாசப்படுத்த முடியல. ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோக்கு அப்பா, ஹீரோயின் அம்மா, நம்மள மாதிரி உதிரியில பிபி ஊதுற கேரக்டர் இருக்கத்தானே செய்யும். அதை என்ன வித்தியாசப்படுத்துறது, அந்த எமோஷனலோட நுவான்சன்ஸ் தான் வித்தியாசம். ராமாயணத்திலே பல வகையான ராமாயணம் இருக்குது. ஒரு ராமாயணத்துல ராமரே கிடையாது. என்னன்னா அது சரி, ஒண்ணுல வந்து சீதைக்கு வந்து சீதை யாருன்னா ராவணனுக்கு மகள். இப்படி அந்த ராமாயணத்திலே பல வெரைட்டி இருக்குது. அதில் நம்ம எடுத்துக்கிட்டது இப்ப இருக்க ராமாயணம். அது பல புனைவுகள் வந்து 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 அந்த மாதிரி அந்த களம் வேணா ஒன்னா இருக்கலாம் இல்லையா. நம்ம எடுத்துக்கிட்ட கதையோ உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு தான். மேம் உங்களுக்கும் கனிஷா இருக்குமான அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சீன், அதுல வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ரொமான்ஸ். ஏன்னா தொடர்ந்து நம்ம இப்போ ரொமான்ஸ் சீக்வன்ஸும் பார்க்கும்போது ஒரு மாதிரி டைட்டா ஒன்று இருக்கு.
அந்த பாட்டை தான் தம்பி சொல்றது நான் நினைக்கிறேன். அந்த பாடல் தானே? அந்த பாடல் தான். சொல்லுங்க மேம், அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா எங்க ரொமான்ஸ் இருந்தது? ஒரு கணவன் மனைவியோட பந்தம் கான்வர்சேஷன் அது இல்ல. ரொமான்ஸ்னா நான் என்ன சொல்றதுன்னா அது ரீச் ஆயிருக்கு அவருக்கு, அப்படி ஃபீல் ஆயிருக்காரு. அவ்வளவு நல்லா ஆமா, இருக்கும். இல்ல படம் பார்த்த ஒருத்தவங்க சொன்னாங்க Maybe the chemistry. எஸ், எஸ், கம்ஃபர்ட் ஜோன். That's it. யா, There is no நான் சொல்றது romance. ரொமான்ஸா கைய புடிச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு அந்த ரேஞ்சில இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ஒரு லவ் பார்க்கும்போது ஒண்ணு இருக்கும். ஆமா. அந்த ஒரு That is an understanding which deals with அதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு மனைவி இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது எல்லாமே நார்மல் லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் கெமிஸ்ட்ரி, இன்டிமசி வைப். தட்ஸ் இட். அது இருந்தா அங்க லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹர்ட் இருக்கும், எவ்ரிதிங் வில் பி தேர், சேட், எவ்ரிதிங் வில் ஜாயின். அதுதான் வந்திருக்கும். எல்லாமே ரொமான்டிக் எதுவுமே பண்ணல. நமக்கு என்ன சவால், 3 நிமிஷம் தான் இவங்களோட காம்பினேஷன் சொல்ல வேண்டிய சூழல். ஒரு பாடல் மூலம் நல்ல கணவன் நல்ல மனைவி, just that bonding இல்ல சார்? கண்டிப்பா அது நிறைய பேர் சொன்னாங்க. அது எமோஷனல் பண்ணி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நான் சும்மா கிண்டல் அடிச்சேன். நான் சாங் பார்த்தேன். சாங் பார்க்கும்போது போய் கையை பிடிக்கும். அவரு ஒரு வில்லன் ஆக்டர் தானே, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வராது இந்த கேரக்டர். அது எனக்கு அதுவே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சும்மா ஒய்ஃபை கையை பிடிக்கணும், இந்த கை பிடிக்கணும். நம்ம கண்ணி மெசேஜ் அனுப்பிச்சேன் பாரு, எப்ப இரும்பு கேட்டுக்கு அனன்யா கைக்கு உனக்கு வித்தியாசம் ஒரு கேட்டை பிடிக்கிற மாதிரி. அது என்னன்னா தெரியாது, ஆனா தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டிங்க்ட். அது ஒரு வகையில் அட்வான்டேஜ். நாங்க சும்மா கிண்டல் அடிச்சா கூட அவனுக்கு அதெல்லாம் இல்ல, ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பா. பொண்டாட்டியை பிடிக்கும், குடும்பம் அவனுக்கு லவ் பண்ணான், ஃபேமிலியே லவ் பண்ணான். வந்து அதுதான் அவ்வளோ குழந்தைங்க அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவு ஒரு ஆள் அவர் வந்து ஒரு சிக்கலை மாட்டுவார். அதுதான் இதுல அழகு, அந்த படத்தோட ஒரு மையப்புள்ளி. மாலை மலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எப்பவும் வழக்கமாக ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து உங்களுடைய வியூவர்ஸ் வந்து சேனலில் பார்க்குறதுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து சேனல்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நடித்தவங்க வந்து உட்காந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது எங்களோட பார்ட் ஆஃப் ஜாப். அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது என்னோட பெருந்தன்மை இல்லை, நான் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு இது வந்து வெறும் படத்தோட ப்ரொமோஷனாக நான் இங்கே வரல, இவங்களும் இங்கே வரல, அவர் டைரக்டரும் வரல. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்துங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற நல்ல தன்மைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதை பாலிஷ் பண்ணுறது. யார்ட்டையும் இல்லாமல் இல்லை, அந்த சினிமா வந்து சொல்லிக் கொடுக்குது, அப்போ நாங்கள்லாம் வந்து கெட்டவங்களாம் அப்படி யோசிச்சிடாதீங்க. இது ஒரு ஃபர்னிஷிங், அந்த எமோஷனை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கான ஒரு களமாக இந்த கதாபாத்திரம் பயன்பட்டுருக்கு. இந்த ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்கிறோம், அது எவ்வளோ தூரம் நம்மளை மென்டலாக பாதிக்குது, இதில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிற போகிறோங்கிற ஒரு அடிப்படையில் தான், ஒரு பெரிய முதலீட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து சமீபமாக படங்களை கேவலமாக பேசுகிறதும், ஒரு படத்தை பார்க்காமலே ஏதோ ஒரு ஒரி போடுறத வச்சும் நிறையா வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாலை மலருங்கிறது ஒரு பாரம்பரியமாக சினிமாவோட பயணப்படக்கூடிய ஒரு சேனல். அதனால் நான் இந்த படத்துக்காக வேறு சேனல்லாம் பேசும்போது கூட இதில் தான் பேசுறதுக்கு காரணம், இந்த மாலை மலருக்கும் சினிமாவுக்கும் நிறைய ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக ஒரு சினிமா லவராக இருப்பீங்கன்றனால இது வந்து யாசகம் இல்லை, யாசகம் கேட்கல. எங்கள் உழைப்புக்காக எங்களுடைய உழைப்பை நிந்தனை செய்யாமல் உங்களுக்கு பார்த்துட்டு படம் பிடிக்கலைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. வேற யாரோ சொல்கிற ஒரு வார்த்தைக்காக படங்களை வந்து குறைச்சி மதிப்பிட வேணாம். என்னுடைய வேண்டுகோள் இது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நிச்சயமாக.